மொபைல் அடிக்ட் ஆகிறதுக்கு டாப் 5 சைக்காலஜிக்கல் ரீசன்ஸ்ல 3 மெயினான ரீசன் பாஸ்ட் 3 வீடியோஸ்ல பார்த்துருப்போம். இந்த வீடியோல அதுக்கான 4th ரீசன் என்னன்னு ப்ரோட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ப்ரோ 4th ரீசன் என்ன ப்ரோ? டிஜிட்டல் எஸ்கேபிசம். அப்படின்னா என்ன ப்ரோ? அதாவது பொதுவாக நம்மளுடைய மூளை எப்படி செயல்படும்னா, இப்போ நம்ம மொபைலை யூஸ் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் இருக்கும். அதில் வீடியோஸ் பார்க்கறது, அதுலேயே காமெடி, அதுக்கப்புறம் சாங்ஸ் கேட்கறது, இந்த மாதிரி கேம் விளையாடுறது, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதெல்லாமே நமக்கு வேகமா கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள். இது நம்ம மூளை தெரிஞ்சு வச்சுக்கும். இப்ப நமக்கு ஏதாவது எமோஷனலா பெயின் வரும்போது, குறிப்பா ஸ்ட்ரெஸ் ஆகும் போதோ, அதாவது மன அழுத்தம் வரும்போதோ, இல்லைன்னா பதற்றம் வரும்போதோ, ஒரு பிரஷரோ அந்த மாதிரி வரும்போதோ நம்மளுடைய மூளை சைக்கலாஜிக்கல் பெயின் கில்லரா அந்த மொபைலை தான் பார்க்கும். எப்படி நமக்கு அடிபடும் போது நம்ம பெயின் கில்லர் மருந்தா எடுத்துக்கிறோமோ, அதே மாதிரி எமோஷனலா நமக்கு பெயின் ஆகும்போது அந்த பெயின் கில்லர், அந்த சைக்கலாஜிக்கல் பெயின் கில்லரா மொபைலை தான் நம்மளுடைய மனசு தேட. அது ஏன் ப்ரோ? அது ஏன் தேட ஆரம்பிக்குதுன்னா, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான், அந்த மொபைல் தான் வேகமா நமக்கு அதை மறக்க வைக்கும். ஏன்னா அதுல அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அவ்வளோ இருக்கிறனால நம்ம உள்ள போனோம்னா நம்ம மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆயிரும். அதுல இருந்து நம்ம வெளியே வந்துடலாம். அது தற்காலிகமா அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்தோ அல்லது ஆங்ஸைட்டில இருந்தோ வெளியே வந்துடலாம். ஆனா இங்க என்ன பிரச்சனைன்னா, அதுல இருந்து வெளியே வந்துட்டாலும் அது கொஞ்ச நேரம் தான், மொபைல் கையில இருக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அந்த மொபைலை வச்ச பிறகு மறுபடியும் அந்த பிரச்சனை. இப்போ நம்ம ஒருவேளை அந்த மொபைலை வச்சிட்டோம்னா அந்த இருக்கையில அந்த கவலைகள் மறந்துடும். வச்சுட்டா கவலைகள் இருக்குமா, வருமா, ஞாபகம் வருமா? அதாவது இப்ப நம்ம மொபைலை எடுக்கிறோம்னு வைங்களேன், அப்ப அந்த நேரத்துக்கு அந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி இது செயல்படும். மொபைல் அந்த நேரத்துக்கு மட்டும். ஆனா மறுபடியும் நம்ம அதை வைக்கும் போது ஏற்கனவே இருந்த பிரச்சனை மறுபடியும் அப்படியே கண்டினியூ ஆகும். அப்ப மறுபடியும் நம்ம மனசு, நம்ம மூளை என்ன சொல்லணும்னா, மறுபடியும் போனை எடுக்கணும் அப்படின்ற அந்த நிலைக்கு அது மூளை அப்படி சொல்லுமா ப்ரோ? இல்ல நமக்கு நம்மளே ஃபிக்ஸ் ஆயிருவோமா? நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். நம்மளுடைய மூளையில ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு, லிம்பிக் சிஸ்டம் அப்படின்னு இன்னொரு பகுதி இருக்கு. இப்ப லிம்பிக் சிஸ்டம் நம்ம ஆசை தான், நம்ம எதை ஆசைப்படுறோமோ அதை அடையணும்ன்றது லிம்பிக் சிஸ்டம். ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் நமக்கு எது அவசியமோ அதை சரியா நமக்கு அந்த லாஜிக்கா யோசிக்கிறது, கரெக்டான டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம அடிக்கடி மொபைல் யூஸ் பண்ண இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படின்ற யோசிக்கும் பகுதி அது கொஞ்சம் கொஞ்சமா மழுங்கி போக ஆரம்பிச்சு லிம்பிக் சிஸ்டத்தோடைய ஆதிக்கம் அதிகமாகும். அதனாலதான் நம்ம மூளை தான் இதுக்கு காரணம். அதாவது மொபைல் அடிக்கடி யூஸ் பண்ணி நம்ம மூளையில ஆகக்கூடிய அந்த டேமேஜ், ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வலு விளக்கும் போது, நீ ஸ்ட்ரெஸ் ஆகும் போதோ ஆங்ஸைட்டி ஆகும் போதோ நீ மொபைலை யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்றதுக்கு அந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அங்க மழுங்கி போயிருக்கிறனால அதனால சொல்ல முடியாது. அப்ப அந்த தற்காலிகமா நமக்கு அந்த நேரத்துக்கு மட்டும் அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு இது தேவை அப்படின்னு சொல்லி லிம்பிக் சிஸ்டம் அலரும் போது அதுக்கேற்ற மாதிரி மொபைலை கையில நம்ம எடுத்துறோம். இப்போ ஒருவேளை ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னா அப்ப நம்ம மொபைல் எடுக்க மாட்டோம். அதுக்கு மாறா இந்த ஸ்ட்ரெஸ் நமக்கு எதுக்கு வந்துச்சு, இதுல இருந்து இந்த சுச்சுவேஷனை எப்படி சமாளிச்சு நம்ம வெளியே போறது அப்படின்னு ஆக்கப்பூர்வமா நேரத்தை செலவழிப்போம். அப்ப உண்மையிலேயே அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்தும் ஆங்ஸைட்டில இருந்தும் நம்மளால வெளியே வர முடியும். ஒரு டவுட், இப்ப நீங்க சொல்றீங்கல்ல அந்த சொல்யூஷன் எப்படி வெளியே வர்ற நம்ம யோசிப்போம். அந்த சொல்யூஷனையே நம்ம மொபைல்ல தான் தேடுற மாதிரி ஒரு இன்சிடென்ட் இருக்குன்னா என்ன பண்றது? இப்ப மொபைல்ல தான் தேடுற மாதிரி இருக்கு, அது அவசியம் போது தப்பு ஒண்ணும் கிடையாது. இப்ப படிக்கும் போது ஒரு விஷயம் கிடைக்கல, அப்ப பயங்கரமா ஸ்ட்ரெஸ் ஆகுறோம், என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப கையில போன் இருக்கு, அந்த போன்ல அந்த விஷயத்தை தேடுனா கிடைக்கும்னா அதுக்கு நம்ம போனை பயன்படுத்துறது தப்பே கிடையாது. இங்க நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அந்த இந்த ஒரு விஷயம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை சமாளிக்கிறதுக்காக மட்டும் இல்லாம அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய ஆக்ஷன் தான் இப்ப மொபைல் எடுக்கிறது. ஆனா நான் சொல்ற விஷயம் என்னன்னா, அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்தும் ஆங்ஸைட்டில இருந்தும் டெம்பரவரியா வெளியே வர்றதுக்கு மொபைல் எடுக்கிறது, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். அந்த டயத்துல இருந்து மட்டும் வெளியே வர்றதுக்கு மொபைல் எடுக்கிறது. சோ அதுதான் மொபைல் அடிக்ஷனுக்கு ஒரு முக்கிய காரணமா அமையுது. அது மட்டும் இல்லாம போர் அடிக்கிறது, அதே மாதிரி தனிமை, இந்த மாதிரி சூழ்நிலையை அவாய்ட் பண்றதுக்கும் நம்மளுடைய கை மொபைலை தேட ஆரம்பிச்சிடும். அது அப்புறம் எப்படி ப்ரோ
இப்ப அந்த காலத்துல வந்து மொபைல் இல்ல, நிறைய டெக்னாலஜி எல்லாம் இல்ல. அந்த காலத்துலயும் இப்ப போர் அடிச்சிருக்கும். அப்ப ஏன் சமாளிக்க முடிஞ்சதுன்னா அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு. ஒண்ணு என்னன்னா, அந்த காலத்துல எல்லாம் இப்ப கூட பாருங்க, வயசானவங்க வந்து சும்மா வெளியே உட்காந்து கையில விசிறி வச்சு விசிறிக்கிட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. இன்னொன்னு, அந்த வயசானவங்க டைமே யார்டையுமே ஆண்ட்ராய்டு போன் இருக்காது, பேசிக் கீபேட் போன் தான் இருக்கும். அவங்களால வந்து அந்த போர் அடிக்கக்கூடிய அந்த நிலையை சமாளிக்க முடியும். யார் கூடயாவது போய் பேசுவாங்க, பக்கத்து வீட்டுல போய் பேசுவாங்க, ஏதாவது ஒண்ணு நல்ல விஷயம் யோசிப்பாங்க, இல்ல பேப்பர் படிப்பாங்க, பாப்பாங்க. இல்லன்னா 4 விஷயம், 4 பஸ் போறத கவனிச்சு அந்த பஸ் டைமிங் அவங்ககிட்ட கேட்டா கரெக்டா தெரியும், இந்த பஸ் அந்த நேரத்துக்கு வரும். அதே மாதிரி வழிகள் கேட்டாலும் அவங்கள்ட்ட கரெக்டா வந்து தெரியும். சோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. இல்லன்னா கொஞ்சம் எந்திரிச்சு வெளியே நடந்து யாரையா போய் பார்க்கணும்னு போவாங்க. இதெல்லாம் ஆக்கப்பூர்வமானது. இப்ப இருக்கிற பசங்களுக்கு எப்படி ஆயிடுச்சு, பசங்களுக்கு பொண்ணுங்களுக்குன்னா மொபைல் யூஸ் பண்ணி அதுலயே அடிக்ட் ஆகி பழகி போய் அந்த வேகமா நமக்கு எது வந்து அந்த ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் அப்படின்றத நோக்கி அவங்க போறாங்க. நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், நம்மளுடைய மூளை சோம்பேறித்தனமானது. ஒரு விஷயம் நம்ம கஷ்டப்பட்டாலும் கிடைக்கும், கஷ்டப்படாம கையில இருந்தாலும் கிடைக்கும்னா ஈஸியா கிடைக்கிறதான் நம்மளுடைய மூளை வந்து எதிர்பார்க்கும். அது மாதிரிதான் இப்ப அந்த காலத்து மனுஷங்களுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் வித்தியாசம் என்னன்னா, போன் யூஸ் பண்ணி பழகிட்டனால இதுலயே உலகமே அடங்கி இருக்கு அப்படின்னு நம்மளுடைய மூளை நம்மளை ஏமாத்தி அதுலயே நம்மளை வந்து உட்கார வச்சு அதை விட்டு வெளியே விடாம தள்ளுது. இப்ப ஒருவேளை மொபைல் இல்லைன்னா போர் அடிக்குதுன்னா என்ன பண்ணிருப்போம் யோசிச்சு பாருங்க, நீங்க சொல்லுங்க. நான் மொபைல் இல்லைன்னா என்ன பண்ணுவேன், விளையாடுவோம், ஓடி ஆடி விளையாடுவோம். அப்ப நம்ம உடம்புக்கும் நல்லது, நம்மளுடைய பிரெயின் ஹெல்த் அதுவும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சோ மன ரீதியாவும் உடல் ரீதியாவும் ஆரோக்கியமா இருப்போம். இப்ப விளையாடுறதுக்கு ஆட்கள் இல்லைன்னா கூட கையில பால வச்சு சோத்துல போட்டு விளையாடுறது, கேட்ச் போட்டு சோறுல பால போட்டு அடிச்சு கேட்ச் பிடிக்கிறது, இதெல்லாமே வந்து ஆரோக்கியமா நம்ம அந்த ஒரு சூழ்நிலையை சமாளிக்கிறது. ஆனா இப்ப மொபைல் இல்லாம எதுவுமே முடியாது அப்படின்ற நிலைமை வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம மொபைல் நமக்கு நிறைய விஷயங்களை அதுல வந்து காட்டுது. அப்ப அவ்வளவு விஷயங்கள் நம்ம பாக்குறதுக்கே நேரம் இல்லைன்னு நம்ம மூளை எடுத்துக்கிட்டு ஒரு வேலை இருந்தா கூட அதை இன்வால்மெண்டா பண்ணாம வேகமா அந்த வேலையை முடிக்கணும். அது அறகுறையா இருந்தா கூட பரவாயில்ல, டக்குன்னு முடிச்சுட்டு போய் போனை கையில எடுக்கணும் அப்படின்ற நிலை வருது. இது வேகம் அப்படின்றது மட்டும் இல்லாம படிக்கிற பசங்களுக்கும் இதே பிரச்சனை தான். வேகமா படிச்சு முடிச்சுட்டு போய் போன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒரு ஃபோக்கஸ்டா படிக்காம ஒரு ஃபோக்கஸ்டா எழுதாம என்ன பண்றோன்னு உணராம போய் அந்த விஷயத்த வந்து பண்றாங்க. ஸோ இது இன்னொரு போர் அடிக்கிறது, லோன்லினஸ். இது வந்து இன்னொரு காரணம். இன்னொன்னு என்னன்னா, எமோஷன்ஸை சப்ரஸ் பண்றதுக்கு மொபைல் எடுக்கிறது. அதாவது டக்குன்னு கோவம் வர்றது, அடக்குறது, அந்த எமோஷன்ஸ் அந்த மாதிரி கோவம் வரும்போது இல்லைன்னா வந்து ரொம்ப சோகமா இருக்கும்போது டக்குன்னு போனை எடுத்தா நம்ம அதுல இருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இது ஆபத்துல தான் முடியும். இதை நான் பலமுறை சொல்லியிருக்கேன், கோவத்தை கட்டுப்படுத்தக்கூடாது, அடக்கக்கூடாது, அதுக்கு மாறா அது வேறு விதத்துல கையாள கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி. சோ அதனால இந்த எமோஷன்ஸை சப்ரஸ் பண்றதுக்கும் மொபைல் அடிக்கடி எடுக்க ஆரம்பிப்பாங்க. அதுவே வந்து பழக்கமா வந்து மாறிடுது. இது எல்லாத்தையுமே கடந்து நான் ஆரம்பத்துல சொன்னதுதான், இந்த சோசியல் மீடியா மொபைல் அப்படின்றதே வந்து வேர்ல்ட் ஆஃப் இன்ஃபினிட் டிஸ்ட்ராக்ஷன். அதாவது நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள உள்ளடங்கி இருக்கு. நான் சொன்ன மாதிரி போன்ல வந்து கேம் இருக்கு, வீடியோஸ் இருக்கு, அதுலயே வந்து சாங்ஸ் கேட்கலாம், காமெடி பார்க்கலாம், அவ்வளோ விஷயங்கள், நிறைய விஷயங்கள் தேடலாம் அப்படின்னு பல்வேறு விதமான விஷயங்கள் அதுல அடங்கி இருக்கிறனால அதுவே ஒரு தனி உலகம் அப்படின்னு இந்த காலத்துல இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் வந்து அதை நினைச்சு அதுலயே வந்து மூழ்கிடுறாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா இப்ப இருக்கிற ஜென்ரேஷனை மட்டும் நம்ம குத்தம் சொல்லக்கூடாது. இன்னும் வளர்ந்து வந்தவங்க 80s 70s பிறந்தவங்க கூட போனுக்கு அடிக்ட் ஆனவங்க எல்லாம் இப்ப கூட இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் மாறி இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒண்ணுதான், டிஜிட்டல் எஸ்கேபிசம். ஒரு சூழ்நிலையோ அல்லது ஒரு எமோஷனையோ சமாளிக்க முடியாம அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான தற்காலிக வழியா நம்மளுடைய மூளை மொபைலை வந்து கருத ஆரம்பிக்குது. அதனாலதான் மறுபடியும் நம்ம மொபைலை எடுத்து அதுக்கே வந்து அடிக்ட் ஆகுறோம். ஓகே, இதுதான் ஃபோர்த் ரீசன். ஒரு சில பேருக்கு கனெக்ட் ஆயிருக்கலாம். ஒருவேளை நம்மள இதனாலதான் இருக்கும்னா அப்ப அதை அப்படியே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு வெளியே வர்றதுக்கு பாருங்க. இதுக்கு முன்னாடி 3 வீடியோஸ்ல 3 ரீசன் சொல்லியிருப்போம், பார்க்கல, ஏன்னா அதுக்கான லிங்கை கீழே கொடுக்குறோம். கடைசி ஃபைனல் எபிசோடு 5வது ரீசனோட வந்து பார்க்குறோம். தேங்க்யூ.